எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு என்னன்னா எனக்கு டேட்டு எனக்கு அதே தான் ராப்பிடோ போட்டேன். ரெண்டுத்துலேயே பார்சல் தான் எடுக்க போகிறோம். நேற்று செம்ம மழைங்க. இன்னைக்கு பாருங்க எப்படி வெயில் எடுக்குதுன்னு. அதனால ஆன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ராப்பிடோ நேற்று அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் முடிச்சுட்டு பாருங்க. ஒரு 4 ரூபாய் ஆர்டர் போட்டாங்க. அங்கேருந்து எங்கன்னா சிறுவளத்தூர் தான் நம்ம போயிருந்தோம். குன்றத்தூர் தாண்டி அங்கேருந்து அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. 369 379 போட்டாங்க. அந்த ஆர்டர் தான் எடுத்துலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வேறு யாரும் எடுத்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஆர்டர் எடுத்துருவா எடுத்துருந்தா அந்த ஒரு 1500 கிட்ட வந்துருக்குங்க நம்மளுக்கு ஏர்னிங்ஸ். இதை ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப வெயிட் பண்ணேன். எதுவும் ஆர்டர் அடிக்கல. பேப்பரில் இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அது 131 ரூபாய். ஆனால் 100 ரூபாய்க்குள்ளே போடுறாங்களா ஆர்டர். அதனால் எடுத்துட்டேன். இந்த பக்கத்துலாம் பார்க்கல. அப்போ கொடுத்துட்டேன். அங்கேருந்து அந்த டூரிஸ்ட் பக்கம் போகலாம் சொல்லிட்டு பார்த்தேன். மூட்டை ஆர்டர் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். ஆர்டர் பேப்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறாங்க. பிக்கப் பண்ணும். எந்த மாதிரி போறோம்? எந்த மாடு போகணுமா? மாடுக்கு என்னன்னு போட்டுக்குது. சரி பார்த்துக்கிறேன். புக் பண்ணிட்டேன்ல. இப்போ வந்துட்டு நான் டிக்கெட் பண்ணிட்டேன். டிக்கெட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். பேமெண்ட் நீங்கள் கொடுத்தாலும் சரி அவங்க கொடுத்தாலும் சரி ஒரு நாள் வாங்கிக்கலாம். ஆமாம் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். கேஷாக கூட கொடுக்கலாம். அதான் எங்கே இருக்கும் அந்த ஆப்லேயே பண்ணாலும் பண்ணிடலாம். இல்லை எங்கள் கூட கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே தேங்க்ஸ் சார். அதான் வாங்கிட்டேன். அதான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. மெட்ரோ போறதுனால எங்க பார்த்தாலும் டிராஃபிக். ஏன் டிராஃபிக் டிராஃபிக் அந்த ரோட்ல ஜாலியாக இருக்கு. என்னன்னா சிக்னல் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிராஃபிக் ஆகும். சரியா போகும் ரோட்ல. இருந்துச்சு.
எத்தனை நிமிஷம் மேலே வர போதுன்னு நினைச்சேன். இப்ப பாருங்க எழுத என்னமா ஆடுங்க. நடுவில் போடுங்க. ஒதுங்கி போடுங்க. வீட்டுக்கு பார்த்தாலும் பயனா இருக்குதுங்க. காரணத்துக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னா நானும் யோசிச்சேன். எனக்கு ட்ராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். பைக் ஓட்ட போறீங்கன்னு தோணும். அப்பதான் யோசிச்சேன், சரி நம்ம அந்த வேலை பார்க்கறத வந்துட்டு வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. தூக்கி போன மாதிரி இருக்கு. யூடியூப்ல நினைச்ச மாதிரி வீடியோலாம் போட மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இங்க பாருங்க, உண்மையான விளையாட்டு ஆளு. எல்லாம் ஒரு 60, 65, 70 வயசு இருக்குமா? இந்த வயசுல எப்படி நெருக்கிறா பாருங்க. பாருங்க, ஃபுல்லா ஓட்டினீங்கன்னா 2000 ரூபாய். 2000 ரூபாய் கன்ஃபார்ம். கண்டிப்பா. அவங்களுக்கு 2000 ரூபாய் ஓட்டினா அவங்களுக்கு எவ்வளோ தரும்? 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் கமிஷன் உண்டு. 100 ரூபாய்க்கு 12 ரூபானா 1000 ரூபாய்க்கு 120 ரூபா, 240 ரூபா. 240 ரூபா வந்துட்டு அவங்க உங்களுக்கு கிலோமீட்டருக்கு 10 ரூபா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறவங்க 10 கிலோமீட்டர் போறதுனா 100 ரூபாய். அதனால அவங்களோட கமிஷனும் கஸ்டமர் தான் வாங்கிப்பான். 112 ரூபாய் நீங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 12 ரூபாய் வந்துட்டு நீங்க இந்த ஆப்ல கட்டணும். வேலைக்குல 100 ரூபாய் வாங்கி பண்றேன். அவன் எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்துன்னு போகணுமா? 20 கிலோ ஃபுல்லவா? ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் டாப் லொகேஷன் வந்தாச்சு. அந்த அண்ணா கேட்டாரு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு. சுச்சாப்பா என்னங்க, நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும் போதெல்லாம் ஏதோ கோளாறாகவே இருக்குது. அவருக்கே கால் பண்ண ஓகே சார். சார் அந்த நம்பர் எனக்கு கொடுத்துருக்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல வருங்க சார். சார் அந்த கரெக்டாக அந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன் நான். ஓகே ஓகே சார். ஓகே மேடம். அபிராமி மேடம்ன்றது அபிராமி சார் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பார்சல் கொடுத்துருப்பாங்க. யாரும் தெரியல. கேட்க நகர்லேருந்து கொடுத்துருந்தாங்க சார். இந்த ரிசப்ஷனில் கொடுத்துட்டா அவங்க கொடுத்துறாங்க. ஓகே சார், கொடுத்துறேன் சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். எடுக்க போகிறீங்களா பிக்கப்பு? ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டீங்க. லோடிங் ஆப்பு அவ்வளோதான். இது கொடுத்தோம்னா எங்கே பிக்கப்னு காட்டும். ஓகே தேங்க்யூ சார். கொடுத்துருக்குன்னா இப்போ கொடுத்தா ஸ்டேட்டாக பிக்கப் லொகேஷன் போடுவோம். பேமெண்ட்டு விக்கோஸ் 250 ரூபா. பிக்கப்பு இந்த எட்நூறு, ட்ராப் வந்து திரைப்பாக்கம். இப்போ 250 ரூபான்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆமாம் இந்த எக்ஸாக்ட் கார்டு போகிற முன்னாடி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடும் பிக்கப் லொகேஷன். ஆமாம், அங்கே போய்ட்டு நம்ம கால் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கே போயிடணும். 2 கிலோமீட்டர் பிக்கப். என்ன சொன்னீங்க? மேடம் திரைப்பாக்கம். இப்போ பாருங்க, நான் அங்கிருந்து வந்தேன். 8 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுச்சு. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வந்தேன். கொடுத்தல கேட்கறவங்கலேருந்து எடுத்துட்டு வந்தேன். இங்கே வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை காட்டும் போது 138 ரூபாய் காட்டுச்சு. ஆனால் 80 கிலோமீட்டர் தான். அது கமிஷன் தான் எனக்கு 15 ரூபாய் கொடுத்துருக்கான். ஒரு டைம் கிலோமீட்டருக்கு 8 கிலோமீட்டர் போனால் 80 ரூபா தான் தருவான். திடீர்னு பார்த்தா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பான். திடீர்னு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பான். எப்படி தான் கொடுப்பான் தெரியும். வெயில் அடிச்சா காசு எக்ஸ்ட்ரா கொடுப்பான், மழை பெஞ்சா எக்ஸ்ட்ரா கொடுப்பான். ஓகே தேங்க்யூ. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. ரெண்டாவது ஒரு ஆர்டர் போட்டாங்க 250 ரூபா. இதுக்கு மேலே எதுவும் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது எப்போதான் பார்த்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை எடுக்காத விட்டுட்டேன். அப்படியே திறப்பாக்க 250 ரூபா ஆர்டர் வந்துச்சு. எடுத்துட்டேன். 8 ரூபா டிக்கெட்டு.
நாட்டு பிறப்பாக்கம் நாட்டு பிறகு அண்ணா நம்ம கிட்ட கேட்டாரு கூட்டாளி ஆட்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்படியே தெரியாது. வந்தாச்சு. இது வந்து உள்ள காட்டுது. ஸ்கூல் உள்ள காட்டுது. கேட்டார் மேடம். மேடம் இந்த கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மேல சைடில் ஒரு கேட் இருக்குல்ல ஸ்கூலுக்கு, நான் ஒரு வேன் நிற்குது பாருங்க. ஓகே மேம். சரிங்களா? என்ன தங்க? அப்பந்தாவது கிலோமீட்டர்ல பிக்கப் பண்ணியாச்சு. சரிங்க, சாப்பிடல ஆர்டர் பண்ணாலும் கண்டினியூ பண்றேன். சாப்பிடுங்க மேடம். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு மேடம். அந்த ஜமான்சில கதவு சீங்களா 2வது லிஸ்ட்ல ஓகே ஓகே மேம். ரெண்டாவது இடத்துல அதான் இப்போ 3வது சாப்பிடல. அவங்க 2வது லிஸ்ட்ல 4வது மாடி டோர் நம்பர் 4C. இருக்கா பயங்கரமா நம்ம கொடுக்க போறோம். அவங்க பக்கம் திறப்பாங்க போல. அதான் தேவையில்லாத ஊற்றுடா, அவ்வளோ ஜாமா இருக்குது. அதான் சரிங்க. இந்த ஆர்டருக்கு 138 ரூபா. அவ்வளோ இங்கே அனுப்பிட்டாங்க. டிக்கெட்டில் கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. பாருங்க, மழை பெஞ்சனால இங்கே பாருங்க வண்டி ஃபுல்லாக சேர் அடிச்சு நாளைக்கு வாட்டர் வாஷ் வந்து வாங்க பிறக்கலாம். கேமரா வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னை கிராஸ் பண்ணி போகிறாங்க. திரும்ப ஸ்லோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கிராஸ் பண்ணி போகிறாங்க, ஸ்லோ பண்ணுறாங்க. நான் நிற்கிறேன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் கேமரா வச்சிருக்கேன்னு அவங்க பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு அவங்க ஃபேஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஃபேஸ்லாம் வந்துட்டு அந்த துணி அவங்க காட்டுறாங்க.
விளையாண்டு பார்த்தா படிக்க வராங்களா இல்ல எத்தனை வராங்க? வெயிட் பண்றவங்க குடுக்கணுமா வரீங்களா? ஓகே வாங்க. ஆஹா வந்துட்டீங்களானுங்க? கேபிட்டல் இருக்கா? கேபிட்டல் கேக்குதா? யூடியூப் வீடியோ பண்றது 38 138 ஒவ்வொரு டைமிங்க பண்ணிருந்தாரு. ஆமா சரி ஜாப் லொகேஷன் வந்தாச்சு. ஐயா வண்டி எங்க இல்லையா? உள்ள அலோடு இல்லையா? வண்டிலாம் பார்த்தா வண்டி தெரியலையா? வண்டி கூட அலோடு இல்லை. யாரும் புக் பண்றாங்க. ஆர்டர் வந்துச்சுன்னா வண்டி வெளியே நிறுத்திக்கணுமா? வெளியே நிறுத்திட்டு போறாங்க. யாரும் வண்டி பிடிச்சு போட்டாலும் ஆர்டர் பண்றாங்களா? இப்போ வண்டி வாங்கி கொடுத்தாங்க. வண்டி கூட அலோடு இல்லைப்பா. கொடுத்துட்டு உடனே தெரியும். எவ்வளோ ஆகுது? ஆ போட்டா கண்டிப்பா பண்றேன். என்ன பண்றியா? ஓகே ஓட்டுக்கலாம். ஓட்டுக்கு ஓட்டுக்கு ஓகே. இது 10,000 தானா? 10,000 தான். இது சும்மா பேசிக் மாடல் 10,000 தான். அது ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கினா 30,000 35 வரும்.
கொடுத்து காப்பி அந்த பாக்ஸ் தான் அதை முன்னாடியே வச்சுக்கிட்டேன். பெட்ரோல் போட்டுருக்கேன். நூற்றி 20 130. அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் இல்லை, பறக்க வேண்டியதுதான். என்னடா அது? சார் இருக்குங்க. உட்காந்து சொன்னாங்க வந்துட்டோம். கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாடு கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆர்டர் ஒன்றுமே வரலைங்க, 1 மணி நேரம் ஆச்சு. பெட்ரோல் இல்லையா? Extra cost customer ticket output suspend out. நான் வந்து வரேன் சார். வந்துடுறேன் சார். வந்துடுறேன் சார். மேலே இருக்காங்க, வராங்களா? மேலே இருக்காங்களா? இதோட லொக்கேஷன் போட்டு சொல்கிறீங்களா? சரி, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு லொக்கேஷன் தானே அவர் லொக்கேஷன், இன்னொரு லொக்கேஷன் போகிறோம். அங்கேருந்து உங்களுக்கு பக்கம் தான். நம்ம இது பார்த்தீங்களா, இந்த ஹாஸ்பிட்டல் தான் சரிங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த வீடு இருக்குங்களா, இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க வீடு தான். இந்த வீட்டில் போயிட்டு என் பேர் சொல்லி கொடுத்துருங்க. நம்ம ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு ஐயா வயசானவங்க இருப்பாங்க. 2 பேரும் யார் வந்தாலும் சரி கொடுத்துருங்க சரிங்களா? இதே ஷேர் எடுக்கலைன்னா வாசலுக்குள்ளே கூட வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எனக்கு எவ்வளோ போட்டிருக்கு? வீட்டுக்கு சொல்லாமல் தெரியும். இப்போ 2 ஆர்டர் வெளியே இருக்கா? ஆமாம், 2 ஆர்டர் இருக்கு. சொல்லுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கோயிலம்பாக்கம். இது ஃபஸ்ட்டு, இது 7 2வது சரியா? இது 50. 188. சரி, ரைட்டு. அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு வேணும்? இது எனக்கு தெரியல சார், நீங்களே கொடுங்க. இது வந்து 2ண்டு, இது ஃபஸ்ட்டு. ஆமாம், ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு. கோயிலம்பாக்கம் தாம்பரம், இது மஞ்சள் கலர் தாம்பரத்தை போயிட்டு நான் பக்கத்தில் அந்த வீட்டில் யாருக்கு மாதிரி கொடுங்க, நான் பேசுகிறேன் சரிங்களா? நம்பரு, ஜிபே நம்பரு ஆர்டர் முடிச்சுட்டு காப்பி சொல்கிறேன். அப்போ அப்புறமா போட்டால் போதுமா? வா. ஓகே, சொல்லுங்க சரிங்களா? ஓகே சார். 2 வாரம் முடிச்சு சொல்லுங்கள். தாம்பரம் போயிட்டு கொடுத்துட்டு சரிங்களா? நான் 2 பேர் முடிச்சுட்டு காப்பி. ஓகே சார். அவ்வளோதாங்க, அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு.
ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா 2 ஆர்டர்ல ஆட் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் எடுத்து தாம்பரத்துல கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. ஓகே சொல்லிட்டேன். நம்ம ஆர்டர் வராதால நம்ம பென்சில் இருந்தோம். மாதிரி வேண்டாம் ஆச்சு, என்னடா அது ஆட் பண்ணிட்டு வீட்டுக்கு போடலாமா, இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு நினைச்சேன். 2வது நாளே அந்த ஆச்சு ஒரு 1000 கூட சம்பாதிக்கிறதானா அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆர்டர் கொடுத்துட்டாரு. 188 சேவனம் பார்த்தேன். அது கொடுத்ததுக்கப்புறம் அவரே தாமரை சொன்னாரு. டாப் லொகேஷன் வந்தாச்சு. ஆமா ஆடாதான் சாப்பிட்டு ஆடு. லவ் யூ லவ் யூ. நன்றிம்மா. அந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருங்க, அது புக்கிங் இல்லை, ஆனால் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ஆர்டர் தான் நம்ம போகிறோம். அந்த குழந்தைக்கு பாய் சொன்னா என்னை பார்த்தா பயமா இருந்தா என்னமோ தெரியல. 5.5 கிலோமீட்டர்ஸ் தான், அங்கே போய் கொடுத்துடலாம். கடைசி ஆர்டர் கொடுத்து தான் வந்திருக்கோம். ஹலோ சார், வாங்கிட்டாங்க சார். சார் அது 188. அப்படியே தெரியல, நீங்களே புரிய சொல்ல சார், எனக்கு தெரியல. ஓகே சார். 4 ரூபாய் போட்டாருங்க. தேங்க்யூ சார். இப்போ பேரு சேனல் பார்த்துருமா? $335 போட்டுடலாம். 335 ப்ளஸ் நாற்பதானா ஒரு 504 ரூபாய். 504 ப்ளஸ் 188 தான் வந்து 212 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. இந்த ஆட்டோக்கு 1051 மைனஸ் 120 ரூபா பெட்ரோல் அடித்தான். கூட ஏர்னிங்ஸ் 931 ரூபாங்க. ஓகேங்க, அதான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு போகிறேன். பாய். டைம் ஆகிடுச்சானா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆர்டரே வரல. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.